إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக மார்க்கத்திற்காக களப்பணி ஆற்றுவோம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய இயற்கை மார்க்கமான இஸ்லாம் எனும் இந்த மார்க்கத்தினை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது சூரத்து ஆலி இம்ரான், குர்ஆனுடைய 3வது சூராவினுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை கடைபிடித்து அதன்படி வாழ்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, ஃபலன் யுக்பல மின், அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியோடு நமக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது ஆகச் சிறந்தது. உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளை விட, அல்லாஹுடைய ஏனைய அருட்கொடைகளை விட நமக்கு அவனுடைய உண்மையான உன்னதமான மார்க்கம் கிடைத்திருப்பது ஆகச் சிறந்த ஒரு அருட்கொடையாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அப்போ அத்தகைய இஸ்லாம் எனும் உயரிய உன்னதமான உண்மையான மார்க்கத்தை பெற்றிருக்கின்ற நாம் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்மளுடைய நிலை என்னவாக இருந்தது என்று இங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்றாக தெரியும். இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையின் பெயரால் நம்மிடத்தில் இருந்த அந்த செயல்பாடுகள் இப்பொழுது நாம் எடுத்து பார்க்கிற பொழுது, நாம் கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அதை நினைவு கூர்த்து பார்க்கிற பொழுது, அல்லது வணக்கம் என்ற பெயரில் நாம் செய்த வணக்க வழிபாடுகளை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நாம் செய்த எல்லா விஷயங்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செயல்களுக்கு, செய்திகளுக்கு மாற்றமானதாகத்தான் அதிகப்படியான செய்திகள், செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருந்தது என்று நாம் தெரிந்து கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து வருகின்றோம். இந்த ஏகத்துவத்தை ஏற்ற நாம் நம்மோடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கு ஒரு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிறகு மிகப்பெரிய தவறான ஒரு வழியில் இருந்து நரகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற நம்மை அல்லாஹ் வழிமறித்து சரியான சொர்க்கத்திற்குரிய பாதைக்குரிய வழியை அல்லாஹ் நமக்கு காட்டிய பிறகு நாம் நம்மளுடைய இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தனை பேரிடத்தில் நாம் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பது இன்றளவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அவனுடைய அருட்கொடையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதங்களில், அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேளைகளில் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்பதை நம்மளுடைய செயல்பாடுகள் வெளியே கொண்டு வர நமக்கு காட்டுகிறது. நாம் அறிந்து கொண்ட இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் நாம் சொல்ல போவது இல்லை. நான் தெரிந்து கொண்ட இந்த மார்க்கத்தை பிற மக்களிடத்தில் சொல்வதில் அலட்சியத்தோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் இங்கு இருக்கக்கூடியவர்கள், ஆண்களும் பெண்களும் சொல்லிவிடுவார்கள். நாம் தெரிந்து கொண்டதை எந்த விதங்களில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு மறந்தவர்களாக நாம் வாழ்கின்றோம்.
இது ஏதோ ஒரு சாதாரண பணியாகத்தான் நம்ம நினைக்கின்றோம். இது யாருடைய பணி, யார் செய்த பணி என்றால், எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன பணியைத்தான் நாம் இங்கு பேசுகின்றோம். மார்க்கத்திற்காக களப்பணி ஆற்றுவோம் என்றால் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்து வைத்திருக்கின்றான். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்றால், குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃபஹு, இந்த உலகத்திற்கு வருகை தந்த ஒவ்வொரு நபியும் இறந்து போன பிறகு, ஹலஃபஹு அவருக்கு பின்னால் நபியுன் ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவனுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, களப்பணி ஆற்றக்கூடிய, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை ஒவ்வொரு நபி இந்த உலகத்திற்கு வந்து அந்தந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்ன பிறகு, அவர்கள் இறந்து விட்ட பிறகு அதே இடத்தில் இன்னொரு நபியை அல்லாஹ் கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அப்படி வந்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னஹு லா நபிய பஅதி, அந்த நபிமார்களுடைய வரிசையில் நான் இறுதியானவனாகவும் இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் வருவது கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலில் 3455வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நபிமார்கள் செய்த இந்த களப்பணியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய உம்மத்தாகிய நமக்கு தான் அது கடமை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஏகத்துவத்தை அறிந்து மார்க்கத்தில் ஒரு செய்தியை தெரிந்து கொண்ட பிறகு நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பையை அல்லாஹ் நம்மீது சுமத்தி இருக்கிறான் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த பணியை செய்தவர்களுக்கென்று அல்லாஹ் பிரத்யோகமாக சிறந்தவர்கள் என்ற ஒரு பட்டத்தையும் அல்லாஹ் சூட்டி இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனம் தான் இது. அதே சூரத்து ஆலி இம்ரான், குர்ஆனுடைய 3வது சூறாவில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குந்தும் ஹைர உம்மத், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை. குந்தும் ஹைர உம்ம, நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு பட்டத்தை யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், அதற்கு பிறகு உள்ள செய்தியை அல்லாஹ் சொல்கின்றான். உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்களே, அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர் என்று அந்த அழைப்பு பணியை, இந்த களப்பணியை மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பட்டத்தை சூட்டி இருக்கின்றான், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லலை. யார் இறைவனுடைய மார்க்கத்தை, இறைப்பணியை களப்பணி ஆற்றுகிறார்களோ, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, பயான் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஒரு தகவல், ஒரு குர்ஆனுடைய வசனம், ஒரு ஹதீஸ், வாட்ஸ்அப்பில் ஒரு சில குழுமங்களில் நாம் பரப்பிவிட்டாலும் அங்கேயும் நாம் இந்த களப்பணி ஆற்றிவிட்டோம் என்ற அந்த சிறந்த சமுதாயத்திற்கான பட்டத்தை ஏற்றவர்களாக நாம் இருந்து விடுவோம். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும், அவர்கள்தான் இருக்கக்கூடிய சமூகங்களிலேயே சிறந்த சமுதாயத்தினர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அத்தகைய பட்டத்தை பெற்றவர்களாக, ஏன்னா மார்க்கப்பணி மற்றவர்கள் எடுத்து சொல்றோம் இல்லை, நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய பல காரியங்களை செய்யக்கூடிய நாம் இந்த பட்டத்தை வெறுமனே வைத்துக் கொண்டால் அந்த சிறந்த சமுதாயத்திற்குரியவர்களாக ஆக மாட்டோம். இது மக்களிடத்தில் களப்பணி ஆற்றணும், நன்மையை ஏவணும், மக்களிடத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக என்றென்றும் இருக்கணும். ஏதோ ஒரு வருடத்திற்கான திட்டம், 10 மாதத்திற்கான செயல் திட்டம்,
ஒரு சில வருடங்களுக்காக நாம் செய்துவிட்டோம், இனிமேல் அது செய்யக்கூடாது, இனிமேல் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது சொல்லக்கூடிய களப்பணியாக மார்க்கத்தினுடைய பணி அல்ல. எக்காலத்திற்கும் இந்த உலகத்தை விட்டு நம்மளுடைய உடல் இருந்து உயிர் விட்டு போகின்ற வரைக்கும் நாம் சொல்ல வேண்டிய, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியாகத்தான் அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு செய்தி நமக்கு போதுமானது. இந்த களப்பணி எந்த அளவுக்கு நாம் ஆற்றணும், எந்த அளவுக்கு மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ, நாம் நம்மளுடைய பகுதிகளில், நாம் வசிக்கக்கூடிய இடங்களில், கடை தெருகளில், பாதைகளில், நாம் இருக்கக்கூடிய இடங்களில், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தீமையை கண்டால், ஃபல் யுகையிரு பியதி, அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இது. களப்பணி ஆற்றுவதற்கு மிக முக்கியமான தகவலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை இது. தன்னுடைய கரங்கால், கைகளால் தடுக்க வேண்டும், அந்த தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஃபஇல்லம் யஸ்ததி, யாருக்கு தன்னுடைய கைகளால் கரங்களால் தடுக்க முடியவில்லையோ அவர் என்ன செய்யட்டும் என்றால், ஃபபில் லிசானிஹி, தன்னுடைய நாவால் அந்த தீமையை தடுக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, ஃபஇல்லம் யஸ்ததி, அந்த நாவால் கூட அந்த தீமையை சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபபி கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுக்க வேண்டும். இதுதான் வதாலிக அத்அஃபுல் ஈமான். ஈமானுடைய விஷயங்கள்ல ஆக பலகீனமான ஒரு நிலை எது? கையால் ஒரு தீமையை தடுக்க முடியல, நாவால் சொல்லி தடுக்க முடியல. அப்படி இருக்கிற பொழுது மனதளவில் வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது ஈமான்ல ஆக கடைசி பலகீனமான ஒரு நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வாசகம் என்ன? உங்களில் ஒரு தீமையை பார்த்தோம் என்றால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். அதுதான் ஒரு மோமினுக்கு அழகு. கையால் தடுக்கணும், நாவால் தடுக்கணும், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம்? சில காலங்களுக்கு தான் இந்த தகவல், சில வருடங்களுக்காகத்தான் இந்த தகவல், சில செயல் திட்டங்களுக்காகத்தான், சில அஜெண்டாக்களை முடிக்கிற வரைக்கும் தான் என்று சொல்லி நம்மளுடைய இந்த களப்பணி என்ற விஷயத்தை சுருக்கி கொண்டோம். ஒரு ஆரம்ப காலம் நம்மிடத்தில் இருந்தது. ஒரு இறைவசனம் நமக்கு வருகிற பொழுது எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை நாம் செய்து கொண்டோம். வீரியத்தோடு, அதிக விவேகத்தோடு அந்த செய்திகளை மக்களிடத்தில் பரவச் செய்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் நமக்கு கேள்விப்படுகிற பொழுது அதை அறியாத மக்களிடத்தில் பரப்பிக்கொண்டு இருந்தோம். அதன் விளைவாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும் உறுதிமிக்கவர்களாக இருந்தோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அதை எந்த வாசகத்தை பயன்படுத்துறாங்க? மென்மையா சொல்லணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மென்மையாக சொல்லணும். அந்த மாதிரி சொன்ன சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிற பொழுது ஃபஸ்தா பிமா துமர், நபியே உமக்கு கட்டளையிடப்பட்டதை போட்டு உடை என்று அல்லாஹ் சொன்னான். தெய்வ தட்சணை பார்க்க கூடாது. ஏகத்துவத்தை பேசுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகிற பொழுது அங்கே இன்னார் இன்னார் ஊர்க்காரர், உறவினர், தகப்பனார், தாய், தந்தை என்று பார்க்க கூடாது. நபிகளாருக்கு இந்த வசனம் கிடைத்த பிறகு முதல்ல உறவினர்களை அழைத்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள், மகளை அழைத்தார்கள். எல்லாத்திற்கும் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறேன், நான் சொல்லக்கூடியது நம்புங்க, எனக்கு கட்டுப்படுங்க, மாறு செய்ய விடாதீர்கள், மறுமை ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்களா? சத்தியத்தை சுருக்கி கொண்டார்களா? இன்னார் இன்னாருக்கு சொல்லணும், இங்க வந்து மென்மையா போகணும் சொன்னார்களா? வாதங்கள் எடுத்து வைக்கிற பொழுது மென்மையை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான்.
அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க. இதற்கு மாற்றமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது, உங்களுடைய நிலைப்பாடு இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறது, நபிகளாருடைய வழிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிமுறை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள், இது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று சொல்வதிலே இங்க மென்மை என்றால் அங்க என்ன ஆகும்? சமரசம் தான் ஏற்படும். கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லாம போகனால் சரி பாய் இதையும் ஏற்றுக்கொள்கிறார் அதையும் ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது ஏகத்துவத்தை சொல்கிற பொழுது அவர் இவர் இன்னார், இந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த தெருவை சார்ந்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் சத்தியத்தை போட்டு உடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். இது ஒரு தகவல். அப்போ தீமையை பார்க்கிற பொழுது நம்மளுடைய நிலை ஆரம்ப காலத்தில் இருந்த நிலையை போன்றுதான் இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்தது வீரியம் இருந்தது, மக்களிடத்தில் நான் அறிந்து கொண்டதை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், பிரச்சனை வந்தது, எதிர்கொண்டோம், அடி உதைக்கு ஆளாக்கப்பட்டோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டோம், பேச்சுவார்த்தை கூடாது என்றார்கள். அத்தனையும் தாங்கிய சகோதரர்களாக இருக்கிற நாம் அன்றைக்கு இருந்த இந்த வீரியம், இந்த வேகம், மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற வேகம் இருக்கிறதா? என்ன நினைச்சிருக்கிறோம்? நமக்கென்று ஒரு கூட்டம் கூடிவிட்டார்கள், நமக்கென்று ஒரு பள்ளிவாசல் அமைந்து விட்டது, ஒரு மையவாடி ஜனாசா ஒன்று கிடைத்து விட்டது, போதும் சொல்லிவிட்டோம். அன்றைக்கு சொன்னோம், அடி வாங்கினோம், அன்றைக்கு பேசினோம், ஏகத்துவத்தை பேசிவிட்டோம். இன்றைக்கு ஏன் பேசணும்? அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு 30 வருடத்து காலத்திற்கு முன்னால் எதை மக்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னோமோ, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், அந்த வணக்கத்தில் அல்லாஹ்வோடு யாரையும் இணையாக்க கூடாது என்று ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிற பொழுது 30 வருட காலத்திற்கு முன்னால் எந்த எதிர்ப்பலை வீசப்பட்டதோ அதே எதிர்ப்பலைகள் கடந்த வாரம் திருப்பத்தூர்ல சந்தித்தோம். ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்காக வேண்டி இங்க சொல்லக்கூடாது, குர்ஆனை பேசக்கூடாது, இப்ப அல்லாஹை பத்தி தான் சொல்றோம் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் என்பது காஜா கரீபுன் நவாஸ் தான் என்றார்கள். இது நமக்கு பழைய செய்தி. இது 30 வருட காலம் தமிழகம் இருந்த செய்தி தகவல். அது மக்களுடைய வழிபாடாக இருந்தது. தர்காவில் மூழ்கியவர்களாக இருந்தார்கள், தாயத்து தகடுகளில் இருந்தார்கள், மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இருந்தார்கள். 30 வருட காலம் சொல்லிய பிறகு மீண்டும் அந்த மக்கள் கூடிவிட்டார்கள் பெரும் கூட்டமாக. இப்ப சொல்லுவோமா? ஷிர்க் செய்பவர்கள் யாரும் இல்லை, செத்த பிணங்களுக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, தாயத்தை நம்புபவர்கள் எவரும் இல்லை, தகடுகளை தொங்க விடுபவர்களும் யாரும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை என்று பேச முடியுமா? இன்னும் இருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ பணி என்பது, இந்த களப்பணி என்பது, மார்க்கத்தினுடைய செய்தி என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வரைக்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி இது. அல்லாஹ் அதற்கு ஏராளமான நன்மைகள் தருவான். மார்க்கத்தை சொல்கிற பொழுது அதை ஏற்று செயல்படுத்துவதன் மூலமாக பல நன்மைகளை சொல்லியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அது வேறு. ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? சுருக்கிக்கிட்டோம். இந்த மார்க்கத்தினுடைய களப்பணியை பள்ளியோடு இருக்கணும், நம்ம சகோதரர்களோடு இருக்கணும், தெரிந்தவர்களோடு இருக்கணும், தெரியாதவர்கள்ட்ட ஏன் போகணும்? விளைவு என்ன? அன்றைக்கு இருந்த அந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள், தாயத்து தகடுகள் இன்றளவும் அது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதை நம்பக்கூடியவர்கள் லட்சத்தில் இருக்கிறாங்க, தர்காவை நம்பி வாழக்கூடியவர்கள் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, நம்மை சுற்றி வாழ்பவர்கள் தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, அதை காப்பாற்றும் என்று ஈமானோட மக்களும் இருக்கிறாங்க. இப்போ இவர்களிடத்தில் சொல்வது யாரு? இவர்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறது யார்? அந்த பணியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பு களப்பணி எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சூரத்து நூஹ் திருமறை குர்ஆனுடைய 71வது சூரா, அந்த சூறாவில் முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், அந்த வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி,
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பி வைத்தோம். தூதராக, நபியாக, ரசூலாக நாம் அனுப்பி வைத்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் போய் சொல்கிறார்கள், அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அதாபுன் அலீம். வர இருக்கிற அந்த மறுமையினுடைய வேதனை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்பவன். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று அந்த சமுதாய மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அப்படி சொல்கிற பொழுது அந்த சமுதாய மக்களிடத்தில் சொன்ன முதல் தகவல், அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வத்தகு, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வாத்தியூன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இங்கே சொல்கிற பொழுது வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளணும். வாத்தியூன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் என்ற தகவல் சொன்ன பிறகு இதேதான் அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணி 950 வருட காலமாக நீடித்தது. கடைசியில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், எப்படி களப்பணி ஆற்றினார்கள் மார்க்கத்திற்காக என்பதை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள். கால ரப்பி, என் இறைவா, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என் சமுதாயத்தை இரவும் பகலுமாக அவர்களை அழைத்தேன். ஏகத்துவத்தை நோக்கி அவர்களை அழைத்தேன். கௌமி லைலன் வ நஹாரா, இரவும் பகலுமாக என் சமுதாயத்தை உன்னுடைய மார்க்கத்தை நோக்கி நான் அழைத்தேன். ஆனால் அவர்கள் இந்த ஏகத்துவ அழைப்பை கேட்டவர்கள் வெறுண்டு ஓடுவதை தான் அவர்களிடத்தில் அதிகரித்தது. சொல்லும்போது ஏற்க மறுத்து அப்படியே அவங்க வெறுண்டு போனார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கினார்களா? சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வரைக்கும் இந்த களப்பணி என்பது, மார்க்கத்திற்காக பணி என்பது, இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு பணி என்று உணர்ந்து அதை தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. மக்கமா நகரத்தில் இருக்கிற பொழுது அற்பத்திலும் அற்பமான நபர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தார்கள். ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள், நபித்தோழர்கள் இருந்தாங்க. மக்கமா நகரத்தில் ஏற்பட்ட பல்வேறு பின்னடைவு, மார்க்கத்தை சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ச்சி செய்திகள் வந்து கொண்டு இருந்தது. யாரெல்லாம் முஸ்லிம் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் இந்த தூதர் முஹம்மது சொல்லக்கூடியதை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய உயிர்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. சொந்த நாட்டை விட்டு, மக்கமா நகரத்தை விட்டு, உடைமைகளையும் உறவினர்களையும் விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக மதீனாவை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள், ஹிஜ்ரத்திற்கான அழைப்பு அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த பிறகு என்ன ஆனது? மார்க்கம் அப்படியே அமைந்து போய்விட்டதா? அப்படியே சுருங்கி போய்விட்டதா? அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த களப்பணி நின்று போய்விட்டதா? இன்னும் சொல்வதாக இருந்தால், மதீனா நகரத்திற்கு போன பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களப்பணி மார்க்கத்திற்காக வீரியமாக செயல்பட்டார்கள். இன்னும் அதிகரித்தது. ஆட்சி அதிகாரம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்களா, மக்காவில் நமக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, நமக்கு பெரும் கூட்டம் இல்லை, இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கிறோம், நமக்கு மார்க்கம் சொல்வது கடமை அல்ல, இனிமேல் அது தீவிரமாக சொல்ல வேண்டியது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்களா? அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே கஷ்டத்தில் இருக்கிற பொழுது மக்கமா நகரத்தில் செய்த தாவா பணியை விட, களப்பணியை விட மதீனா நகரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படுத்தினார்கள். இது வெறுமன வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த களப்பணியை குறித்து திருமறை குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துல் கஹப், குர்ஆனுடைய 18வது சூரா 6வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களப்பணியை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது, நபியே, இந்த செய்திகளை அவர்கள் நம்பாததால் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்றாங்க, ஏகத்துவத்தை மக்களிடத்தில் பேசுறாங்க. அப்படி பேசுகிற பொழுது, சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய நிலையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அவர்களின் போக்கின் மீது கவலைப்பட்டு உன்னையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை இருந்தது. நான் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இதை நம்பாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே என்ற கவலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அந்த கவலை எப்படி இருந்தது என்றால், தன்னையே மாய்த்துக் கொள்கின்ற அளவிற்கு அப்படியே ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒடிந்து போய் விட்டார்கள். ஏகத்துவத்தை சொல்றோமே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கின்றோமே, இதை நம்பாத மக்கள் இருக்கிறாங்களே, ஏன்னா அதனுடைய விளைவு பயங்கரமானதானே, மறுமையினுடைய விளைவு கடுமையானதானே, நரகத்தினுடைய வேதனை மிக பயங்கர மோசமானதானே. அதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுடைய போக்கின் மீது கவலைப்பட்டு தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் கஹஃபுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது 26வது சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தில் சூராவிலே 3வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகவில்லை என்பதற்காக வேண்டி, இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி உங்களே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல அவ்வளோ கவலைப்படுறீங்களே என்ற ஒரு வசனத்தின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களப்பணி ஆற்றுகிற பொழுது, அதனுடைய விளைவாக மக்கள் நம்பாத பொழுது, ஏற்றுக்கொள்ளாத போது அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டு தன்னையே ஒரு நோயாளிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். என்றால் நமக்கு அந்த கவலை வேணும். உலகத்து விஷயங்களில் கவலைப்படுறோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது, நோய் ஏற்படுகிற பொழுது, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிற பொழுது, அல்லது வியாபாரம் சரியில்லை என்று இருக்கிற பொழுது கவலைப்படக்கூடிய நாம் அதைவிட கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான உன்னதமான முதன்மையான விஷயம் எது என்றால், ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நம்மளுடைய சகோதரர்கள் தானே, நம்மளுடைய பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் தானே, நரகத்தினுடைய செயல்பாடுகள் அவர்கள்ட்ட இருக்கிறதே, தாயத்து தகடுகளில் மூழ்கி போயிருக்கிறார்களே, எவ்வளோ சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்களே என்ற நிலையை பார்த்து நாம் கவலைப்படணும். அந்த கவலைப்படுகிற பொழுது அப்பொழுதுதான் நம்மிடத்தில் அந்த களப்பணி ஆற்றுவதற்கு வீரியம் வரும். இவர்கள்ட்ட சொல்லணும், அன்றைக்கு சொல்வதை போல், அன்றைக்கு இருந்த வேகத்தை போல் இன்றைக்கும் அந்த வேகம் வர வேண்டும் என்றால், இந்த களப்பணி வீரியத்தோடு செய்ய வேண்டும் என்றால், அந்த கவலைப்படக்கூடிய அம்சம் நம்மிடத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். மதீனா நகரத்தில் இருக்கிற பொழுது ஒரு அரசு அமைத்தார்கள். ஒரு சாம்ராஜ்யம், ஒரு அரசாங்கம் இருந்த அந்த நேரத்திலும் கூட ஏகத்துவத்தை சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய மனநிலை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்று தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேராசை இருந்தது. அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது சூரத்து யூசுப் குர்ஆனுடைய 12வது சூராவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா அக்ஸருன் நாஸ் வலவ் ஹரஸ்த பிமுமினீன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பேராசைனா, நபியே நீர் பேராவல் கொண்டாலும் மனிதர்களில் பெரும்பாலும் இறை நம்பிக்கையாளர்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஹெரிஸ் இருந்தது. எல்லா மக்களும் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகணும், நம்பிக்கை கொள்ளணும், அதிகப்படியான மக்கள் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பேராசை கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஒமா அக்ஸருன் நாஸ், அதிகமான மக்கள், வலவ் ஹரஸ்த பிமுமினீன், நீங்கள் பேராசை கொண்டாலும் அவர்கள் மோமின்களாக இல்லையே என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த களப்பணி மார்க்கத்திற்காக ஆற்றிய அந்த பணி என்பது கஷ்டத்திலும் ஆற்றினார்கள். ஆரம்ப காலத்திலும் அடி உதைக்கப்பட்டு தாயிப் நகரத்தில் பல்லுடைக்கப்பட்டு அப்பொழுது இருந்த அந்த வேகம், அந்த வீரம் ஆட்சி அமைந்த பிறகும் கூட மதீனா நகரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கான களப்பணியை அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றினார்கள்.
இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பலன் என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, 2089வது செய்தியாக, மன் தல்ல அலா ஹைரின், யார் ஒரு நன்மையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரோ, அது ஒரு நபராக இருக்கட்டும், 2 நபராக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அதல்ல, ஒரு செய்தி, ஒரு குர்ஆன், ஒரு ஹதீஸ் வசனம் எடுத்து நம்ம சொல்கிறோம் என்றால், மன் தல்ல அலா ஹைரின், யார் ஒரு நன்மையான காரியத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரின் ஃபாயிலிஹி அவ் ஆமிலிஹி, அதை சொன்ன பிறகு அது செய்யக்கூடியவன், செயல்படுத்தக்கூடியவனுக்கு என்ன கூலியோ, என்ன நன்மையை அல்லாஹ் தருகிறானோ அந்த நன்மை சொன்னவருக்கு உண்டு. அதே போல நாம் பல செய்திகளை மக்களிடத்தில் பேசுகிறோம். அதை கேட்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்தால், செயல்படக்கூடியவர்களாக இருந்தால், அது போன்ற கூலி நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த களப்பணி என்பது சாதாரண ஒரு பணி அல்ல, நபிமார்கள் செய்த பணி. நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கிறான். ஊரில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தரல. குறிப்பிட்ட சில சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த பணியை கொடுத்திருக்கிறான் என்றால் இது எவ்வளவு மகத்துவமிக்க பணி என்பதும், இதை சொல்கிற பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒரு அச்சம் இருந்த அந்த நேரத்தில் நாம் ஆற்றிய அந்த களப்பணி, நாம் வெளிப்படுத்திய அந்த வீரம், வேகம், இப்பொழுதும் நாம் இந்த பணிக்காக வேண்டி அதிகம் பாடுபடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.